தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கண்டன உரையாற்றிடுவாரு மாநில கல்வியாளர் பிரிவுடைய செயலாளர் பிரியதர்ஷினி அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத அன்னை வாழ்க. பகுதியில் திரளாக கூடியிருக்கும் எனது காவி சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருமே எதற்காக இங்க கூடியிருக்கோம், நாடு முழுவதும் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நாம ரொம்ப மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மிக முக்கியமா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல, இந்தியாவுல நம்ம எல்லாருமே இருக்கோம். மக்கள் எல்லாருமே இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய, நாம் இந்துவாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு நாடு. அனைவரும் ஜாதி மதம் எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் எல்லா மக்களையும் ஒருங்கே இணைத்து இந்த தமிழகத்திலும் இந்தியாவிலும் நாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்துக்களை எல்லாரையும் அங்க இந்துவான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு உயிரையும் துடிக்க கொண்டிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், பொதுமக்களுக்கும் அந்த உணர்வு வேண்டும். இப்படியே நம்மளை எல்லா இடத்துலயும் நாங்க குண்டு வைப்போம், எல்லாத்தையும் சிலிண்டர் வச்சு வெடிக்க வைப்போம், கார்ல பாம்பு வைப்போம், உங்களை எல்லாரையும் கொல்லுவோம், இந்துவான்னு கேட்டு உங்களோட ஆடைகளை கலைந்து இந்துவான்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சுட்டு கொல்லுவோம் அப்படின்னு சொல்றத கேட்டுக்கிட்டே இன்னும் எத்தனை நாட்கள் நாம் எல்லாரும் வாழ போகிறோம் அப்படிங்கறத நாம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நீ பயங்கரவாதியானால் உனக்கு நாங்கள் பயம் காட்டுவோம், பிளந்தும் கட்டுவோம். இந்துக்களுக்கும் தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் மதத்தை வைத்து இங்கே இந்த திராவிட அரசியலை பயன்படுத்தி கொண்டு எங்களை பயம் காட்ட வேண்டாம். நீ தீவிரவாதியானால் உன்னை நாங்கள் தீக்கீரையாக்குவோம். நாங்கள் பார்க்கவில்லை ஜாதி மதம், ஆனால் ஏன் தெரியுமா? ஏனெனில் நாங்கள் இந்து மதம். நாங்கள் பார்க்கவில்லை ஜாதி மதம், ஏன் தெரியுமா? நாங்கள் இந்து மதம். உன்னை போல் அயோக்கியன் அல்ல, திருடன் அல்ல, கோழை அல்ல, ஒளிந்து தாக்குவதற்கு. அது மட்டுமா? அதற்காக நீ காரில் குண்டு வைத்தாய், சிலிண்டரில் குண்டு வைத்தாய், சாலையில் குண்டு வைத்தாய். சும்மா இருக்கிறோம் இந்துக்கள் என்று நினைத்தாயோ? சும்மா இருக்கிறோம் நாங்கள் என்று நினைத்தாயோ? சங்கடமே இல்லாமல் சங்கை அறுப்போம். சங்கடமே இல்லாமல் நாங்கள் சங்கை அறுப்போம். ஏனெனில் உங்களை சாக்கடையில் கூட எங்களாலும் வீச முடியும். எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருந்தது. தட்டி பார்க்காதே, தட்டி பிறந்து கட்டுவோம் நாங்கள் என்று இங்கே நாங்கள் சபதம் ஏற்கிறோம். எங்களுடைய பாரதம், எங்களுடைய பாரதத்தின் தலைமை, எங்களது பாரத தலைவர் உங்களை, மக்களை ஏதாவது செய்தால் சும்மா விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ? சும்மா விடமாட்டார். நிச்சயம் பதிலடி பெருமடியாக உங்களுக்கு இருக்கும் என்பதை இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொண்டு இருப்பீர்கள். சங்கடமே இல்லாமல் உங்கள் சங்கை அறுத்து சாக்கடையில் எங்களுக்கும் வீச தெரியும். திராவிடத்தோடு தீவிரவாதம் தீர்க்கமானால் நாங்கள் தீர்க்கதரிசி அல்ல. தீவிரவாதத்தை வேரோடு அறுத்து தீர்க்கும் திரளான கூட்டம் என்று இங்கே இதோ நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இனியும் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை, குண்டு வைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் ஒளிந்து எங்களது இந்தியாவில், பாரதத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினால் உங்கள் சதிகளை தவிடு பொடியாக்க இதோ இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட திருட்டு அரசியலானது தீவிரவாதத்தோடு இணைந்து இங்கு இருக்கும் தமிழக மக்களையும் சூறையாடி கொண்டு இருக்கின்றது என்பதை பொதுமக்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாருமே
ரொம்ப நல்லா யோசிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அரசியலை இந்த திராவிட அரசு, திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்று நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க எல்லாரும் துடிக்க துடிக்க கதறி கதறி எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டு விட்டு தள்ளிட்டு ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அவர்களை எல்லாம் வெறும் ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி விட்டுட்டீங்க. ஏன் அண்ணன் கூறியது போல இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த செகண்ட்ல ஒரு டேட்டா பேஸை எடுத்து இருக்கிற அத்தனை பேரையும் வெளியனுப்ப முடியும். அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மக்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே எல்லாம் இதை யோசிச்சு பார்க்கணும். இதே நிலைமை போய்கொண்டு இருந்தால் போகாது. ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நமது தமிழகத்தின் மலை, நமது தமிழகத்தின் தலை அத்தனையும் தீவிரமாக உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாரதத்தின் தலைவர் நிச்சயமாக உங்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். தமிழகத்தை சூறையாடினாலும் சரி, இந்தியாவை சூறையாடினாலும் சரி, ஏன் அடுத்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்று கூறினால் கூட யார் அங்கே போய் நிற்கிறார்கள்? நமது பாரத பிரதமர். இதை முதலில் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார், நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொரோனா காலகட்டத்துல கோதுமை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அவன் பக்கத்து நாடோ அண்டை நாடு எங்கு வேண்டுமானால் இருக்கட்டும், அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு உயிர் பசிக்காக துடித்துக் கொண்டு இருக்கிறது என்று தெரியும் பொழுது எங்களது பாரத பிரதமர், எங்களுடைய இன்று இருக்கும் மத்திய அரசு, பாஜக அரசு மட்டுமே உலகத்திற்கே உலக நாயகராக நின்று எல்லாருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த பொதுமக்கள் முதல்ல நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னும் புரியாம ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ சாகுறாங்க, நமக்கு என்ன போச்சு, இப்படி ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருக்குது, கத்துட்டும் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பாரத தலைவரோ இங்கு இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களோ இந்த முயற்சியை எடுக்காமல் விட்டுவிட்டால், மக்களே ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்நேரம் நாம இங்க நிக்க முடியாது. நம்ம மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஓடி தெரிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர், முக்கியமான தலைவர்கள் அத்தனை தலைவர்களும் ஓடி வேறு ஒரு அண்டை நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த ஆட்சி, மத்திய அரசு ஆட்சி பாஜகவினால், அதுவும் மோடிஜியால் மட்டுமே முடியும். எங்கள் பாரத தலைவர் அவரை பார்த்து பயந்து நடுங்கி ஓட ஓட ஓடிய அந்த நாட்டை சிறிது நிமிடம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்னா காஷ்மீர்ல ட்ரெஸ்ஸை கழட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் சுட்டாங்களே, எவ்வளவு நேரம் ஆகும் இங்க வர்றதுக்கு? நம்ம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், மக்கள் எல்லாம் அங்க இருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது ஒரு குண்டை தூக்கி உங்க மேல போடுறதுக்கு? இனியும் நீங்க விழிச்சுக்கல அப்படின்னா நிச்சயமா நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இப்படி எத்தனை தலைவர்கள் பாஜகவிலிருந்து உருவாகி எத்தனை தொண்டர்கள் தனது தியாகத்தை செய்து செய்து இப்படியே போய்கொண்டே இருக்கிறார்களே. மக்கள் நீங்க எப்பதான் சிந்திக்க போறீங்க? எனக்கு புரியல. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் இத்தனை ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கவன ஈர்ப்பும் செய்து கொண்டே இருக்கிறோம், செஞ்சுட்டே தான் இருக்கோம். நீங்க எப்ப மாற போறீங்க? நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்ணீர் அஞ்சலி வைக்கும் பொழுது எல்லாருமே என்ன சொன்னாங்க? நிறைய பொதுமக்கள் கலந்துட்டாங்க. ஐயோ படுபாவிக இப்படி பண்ணிட்டாங்களே, படுபாவிக இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாம் கதறீங்க. கதறதோட விட்டுறாதீங்க. தயவு செய்து இந்துக்களே, இந்துக்களாக இருங்கள், சுய மரியாதையை காப்பாற்றுங்கள், இந்த தேசத்தை காப்பாற்ற அனைவரும் ஒன்று கூடுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து தலைமைக்கும் மற்றும் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.